ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். என் பேர் பாலகிருஷ்ணன். நான் ஊரப்பாக்கத்திலேருந்து வரேன். நான் ஒரு 6 வாரங்களாக இங்கே வரேன் புதுசாக. எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நான் மட்டும்தான் இந்த குடும்பம், அந்த எங்கள் குடும்பத்தில் இந்து குடும்பத்திலேருந்து நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு இங்கே சபைக்கு வரேன். போன மாதம் 29ஆம் தேதி நைட்டு என்னுடைய பேத்திக்கு அதிக சுகவீனமாய் ரொம்ப வருத்தப்பட்டு வர முடியாத சூழ்நிலையில் நான் அங்கே சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அழுது கொண்டே வந்தேன். இங்கே வந்து அழுதுகினே தான் இருந்தேன். ஐயா சொன்னாங்க, பாஸ் ஐயா, சுகவீனமாக இருக்கிறவங்க யாராவது அவங்க வீட்டில் இருந்தால் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னாங்க. நான் அழுதுகினே எழுந்து நின்னேன். என் குடும்பத்துக்காக ஐயா ஜெபிச்சாங்க, சபையார் எல்லாமே ஜெபிச்சாங்க. நான் அழுது ஜெபிச்சு முழுமையாக ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எங்கள் பேத்திக்கு நல்ல சுகம் கொடுக்கணும், நான் போகிற நேரத்தில் நிம்மதியாக இருக்கணும், சுகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அழுது ஜெபிச்சுட்டு போனேன். பரவாயில்ல, நல்லா இருந்தது. மறுநாள் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மறுபடியும் ஜெபிச்சு என் குழந்தைக்கு நல்ல சுகம். பயந்தோம், அது பிழைக்குமான்ற மாதிரி ஒரு நிலையில் அது சோர்ந்து போய் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் என் குழந்தைக்கு சுகம் கொடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இந்த சபைக்கு வந்ததுலேருந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எனக்கு மனசில் ஒரு மன நிம்மதி இருக்குது. நல்ல இடத்துல நான் ஆண்டவரை இங்கே தோற்றுரிக்க எனக்கு ஜெபிக்கக்கூடிய நல்ல வல்லமையை கொடுத்துருக்கார். ஏசப்பா சுகம் கொடுத்தார் எனக்கு. எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட ஆண்டவரை நான் தினம் ஜெபிக்கிறோம். இந்த சபைக்கு வந்ததிலே எனக்கு மன நிறைவு இருக்கிறது. நல்ல போதகர், நல்ல ஊழியக்காரர்கள் எல்லாரும் நல்ல ஜெபிக்கிறாங்க. எனக்கு நல்ல மன நிறைவோடு நான் இந்த சபைக்கு போகிறேன். ஏசப்பாவுக்கு நன்றி. சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடி கோடி நன்றி.